அடுத்த 10 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஜூன் 15, ஜூன் 10 என்னுடைய பிறந்தநாள். 65வது வயதை தொற்று ஜூன் 10 வந்ததுன்னா உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ உடல் நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல என்ன மாற்றம் இருக்குது, எப்படி இருக்கிறது அவங்களெல்லாம் அனுபவிச்சவங்க தெரியும். மற்றவங்களுக்கு சொல்கிறது சரியாக இருக்காது. நான் உடம்பு இப்போதைக்கு ஒரு மோசமான கண்டிஷன் போச்சு. இனிமேல் நடக்க முடியாத கட்டத்துக்கு கொண்டு வந்துடுது. நடக்கிறதுக்கு தெம்பு இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் அப்படியே சுருக்கி கொண்டு வந்துடுது. எந்த நேரமும் படிக்கல விழலாம். அப்படி ஒரு நிலம் போச்சுன்னா அழுது ரொம்ப கஷ்டமான சூழலில் வந்துடும். அத்தனை வீட்டை சொல்லிகிட்டு இருக்கேன், எந்த நேரமும் நம்ம படிக்கல விழுந்துருவேன். நான் இந்த நிலைமை ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு உள்ள நான் ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம கிளம்ப முடிச்சுக்கலாம். வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பாரு, இது பூர்வம் இது மேலே வேணாங்கிற அவர் காலை வாங்கலை. அந்த நிலைமை ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். நடக்க முடியாத நிலையில் யார் என்ன இப்போ யார் உதவி பண்ண முடியாது. அவங்களே ஒரு நோயாளி, அவங்களே உயிரை கைவிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு நேரம் கஷ்டப்படுறாங்க. 2 பேரும் நோயாளி கிட்ட என்ன பண்ண முடியும்? நல்லா தெரியுது. சொல்ல நம்பணும். இதே வாழ்க்கையை முடிச்சு போகணும். இது என்ன, நான் போயிடுறேன், சொல்ல இல்லாமல் நீ கொஞ்சம் போராடி பாருன்னு சொல்லியிருக்கேன். காதில் கேட்கல. ஸோ எந்த நேரமும் படிக்கல விழ வேண்டிய சூழல் வந்துகிட்டே இருக்குது. அதாவது இப்படி தான் கஷ்டம் இருக்குது. நம்ம இந்த கஷ்டத்தை சந்திக்கக்கூடாதுன்ட்டு போகிறது ஆக்சுவலாக அதுதான் புத்திசாலித்தனம். மாட்டிக்கிட்டு 2 பேரும் அவசரப்படுறது ரொம்ப சங்கடமான விஷயம். நடக்க போகுது. எப்படி வெளியே வர போகிறது தெரியல. வாழ்க்கையில் எல்லா ஒரு கட்டத்தை தாண்டி வந்தாச்சு. கடமையெல்லாம் முடிச்சாச்சு, நல்ல மாதிரி முடிச்சாச்சு. இப்போ சூழல் எப்படி வெளியே வர்றது தெரியல. எந்த நேரம் எதுவும் நடக்குது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு நான் பேசவோ ஏதோ ஒன்றும் பண்ண முடியாது. கோலத்தில் ஓட வேண்டியது தான். நல்ல வழியை காமிச்சிட்டேன். இப்படி நான் போகிறேன், என்னை விட்டுருக்கேன்னு சொல்கிறேன். காலையில் வாங்கலை. திருப்பி என்னை கஷ்டப்படுத்திட்டோம், திருப்பா சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நடக்க போகுது. கஷ்டமாக தான் இருக்குது.